ஆவியானவரால் நடத்தப்பட நீங்கள் சாதனையாளர்களாய் மாறுவீர்கள். சோதனையை சகிப்பீர்கள், சோதனையை ஜெயிப்பீர்கள், தடைகளை தாண்டுவீர்கள். இந்த சிலுவையிலே இரத்தத்திலே அவர் பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே ஒரு அன்பை வச்சிருந்தார். அந்த அன்பை தான் சிலுவையிலே வெளிப்படுத்தினார். அவன் மனது எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஐயா, கிருபதாயா கற்பவதி ஆக்கும். கிருபதா உள்ள ஒர்க் அவுட் பண்ணும். அவர் நாமத்துக்குள்ள, எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட நாமத்துக்குள்ள, வானோர் பூதலத்தோர் முழங்கால் யாவும் முடங்குகிற நாமத்துக்குள்ளே நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்திரவினார். இந்த வாயில நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக அவர் நாமத்தில் அறிக்கை பண்ணப்படும். அவர் நாமத்தை சொல்ல 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 மகிமையானவைகளை உங்களுக்கு செய்வார். என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்கிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். தேவதூதன் நீங்க இரக்கத்தை சொல்லிட்டு போனபடியால் நீங்க போறதுக்கு முன்னாலேயே தேவதூதன் போய் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திடுவாரு. ஐயா, ஆண்டவர் இரக்கத்துக்குள்ள 2026 நீங்கள் நான் அவருடைய பிள்ளைகள், உங்களை பரலோக டாடி ஆதரிப்பார். களிப்புண்டாக்கும் விடியற்காலம் 2026 விடியற்காலத்து வெளிச்சத்தை போல உன் சுக வாழ்வு துளர்க்கும். எஸ்ரா தேறின வேதபாரகன் அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை மீனிங் விவரித்து காண்பித்தான். வேத வசனத்தின் அர்த்தம் புரியணும். வேத வசனத்தின் அர்த்தத்தை எஸ்ரா விவரித்து காண்பித்த போது அவங்களுக்கு அழுக வந்துச்சு. டியர்ஸ், உணர்வடைந்தார். மறுபடியும் சொல்கின்றான், அழுகாதீங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஆகவே இங்கே வேத வசனத்தின் அர்த்தம், ரகசியம், வெளிச்சம், வெளிப்பாடு பேசப்பட்டு வருகிறது. ஆமென். ஆகவே இந்த நாளில் போன சண்டே பேசின செய்தி, அதைத்தான் நான் தொடர விரும்புகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பிலே போன சண்டே பேசின செய்தி லிங்கை கேட்டவர்கள் மறுபடியும் புரிவீர்கள், மறுபடியும் புரிய வேண்டும். வேத வசனம் புரிய 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 புரிய, அதாவது நம்முடைய ஆவியில அனல் மூட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து எழுதிய தீர்க்கதரிசன வசனங்களை, சாமுவேல், தாவீது சொல்லிய தீர்க்கதரிசன வசனங்களை விவரித்து காண்பித்த போது அவர்கள் மனது திறக்கப்பட்டது, ஆவியிலே ஒரு ஃபயர் உண்டானது. ஆகவே நமக்கான எல்லா ஆசீர்வாதம் முதலாவது நம்முடைய ஆவியிலே துவக்கம். அடுத்தபடி அந்த ஆசீர்வாதத்தின் மேனிஃபெஸ்டேஷனும் என்னுடைய மனதை தேவனுடைய காரியத்தில் ஒரு நிலைப்படுத்துவது. தேவனுடைய துவக்கம் என் ஆவியிலே. அடுத்தபடி ஆவியிலே துவக்கின அந்த துவக்கத்தின் மேனிஃபெஸ்டேஷன் அல்லது பிறப்பு என்னுடைய மனதுக்கு அடுத்த காரியமாக இருக்கிறது. ஆகவே தான் யோவான் சொல்லுகிறார், ஆத்துமா வாழ்கிறது போல. எப்பா, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது.
அந்த ஆத்துமா வாழ்கிறது போலதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் சாட்சியாய் கனியாய் வெற்றியாய் பாதுகாப்பாய் அவருடைய அற்புதமாய் அடையாளமாய் நீங்களும் நானும் இருக்க முடியும். இனிமேல் நம்முடைய ஒர்க் அவுட் எல்லாம் என்னுடைய ஆவியின் மனுஷனை என்னுடைய மனதின் வழியாய் என்னுடைய வாயில பேசுவது, சொல்லுவது, அறிக்கை செய்வது, எழுதுவது, பிரகடனப்படுத்துவதன் மூலமாக என் உள்ளான மனுஷன் பலனடைந்து வருகிறான். அது ஒரு மறைவான ஒரு பிளேஸ் உள்ளான மனுஷன். உங்கள் இருதயம் உள்ள இருக்கு, அதுதான் உள்ளான மனுஷன். அதை போலவே மறைவிடங்களிலே உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆத்துமாவின் வழியாய் வாயின் வழியாய் ஒரு பெரிய ஆயத்தத்தை தேவன் செய்து வருகிறார். அந்த ஆயத்தம் என்னவென்றால் உள்ளே இருப்பது வெளிப்பட, சரியாய் சொன்னால் மேனிஃபெஸ்டேஷன், இன்னும் சரியாய் சொன்னால் பிள்ளை பிறந்த சந்தோஷம். போன வாரம் யாத்ரா 33, 34 உங்களுக்கு பேசினேன். அதாவது தேவன் தன்னுடைய தன்மையை மோசேக்கு விளக்கி காண்பித்தார். தேவன் தன்னுடைய தன்மையை மோசேக்கு விளக்கி காண்பித்தார். அந்த தன்மையில் 2 காரியம் ரிப்பீட்டாய் வருகிறது, டொய்ஸாய் வருகிறது. அது என்னவென்றால் கிருபை, கிருபை, இரக்கம், இரக்கம். இந்த 2 காரியம் ரிப்பீட்டாய் வருகிறது. மறுபடியும் 34 அவருடைய தன்மையை உங்களுக்கு விவரித்து காண்பித்தேன். அங்கேயும் வருகிறது அவருடைய தன்மை, அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம், அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய தன்மை. ஆகவே இந்த தன்மை தான் ஆதாம் மிஸ் பண்ணினது. ஆதாம் அதை இழந்துட்டான். அதாவது தேவ சாயல் தான் தேவனுடைய தன்மை. மறுபடியும் நீங்கள் புரிய வேண்டும், நான் சொல்கிறத சொல்லுங்க. தேவனுடைய தன்மையிலே தேவனுடைய சாயல் இருக்கிறது. நான் அவருடைய தன்மையை எவ்வளவாய் புரிந்து கொள்கின்றேனோ அவ்வளவாக நான் அவரை போல மறுரூபம் அடைகிறேன், அவரை போல வாழ்கிறேன். அவருடைய தன்மைக்குள் எனக்கு வெற்றி இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய தன்மைக்குள் இருக்கிறபடியால் என்னுடைய பார்வை எல்லாம், என்னுடைய எண்ணம் எல்லாம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் அவரை போல நான் இந்த பூமியிலே இருக்கும்படி ஆவியானவர் எனக்கு உதவி நாட 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 அவரை போல நான் இருக்கிறேன். அவரை போல நான் இருக்கும்போது உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். அவரை போல நான் இருக்கும்போது மலை மேல் உள்ள பட்டணமாய் இருக்கிறேன். அவரை போல நான் இருக்கும்போது அவருடைய ஆரோக்கியத்துக்குள்ளே இருக்கிறேன். அவரை போல நான் இருக்கும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள் பொன்னும் வெள்ளியுமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உடையவனாய் இருக்கிறேன். ஆகவே என்னுடைய எண்ணம், என்னுடைய உணர்வு, என்னுடைய அறிவு, என்னுடைய ஏக்கம் எல்லாம் வர 26
அவரை போல நான் ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி ஆவியானவர் உதவியை நாடுவேன். அவரை போல நான் இருக்கும்படி நான் அவரை போல அவராகவே, அவருடைய வெற்றியாகவே, அவருடைய ஒளியாகவே நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் என் வாயை திறந்து அறிக்கை செய்வேன். பிசாசு இல்லை, யாருக்கு பயப்படுவான்னு தெரியுமா? அவரை போல இருக்கிறவங்களுக்கு தான். யார் தெரியுமா பிசாசை வெற்றி எடுப்பார்கள்? இயேசு தேவகுமாரன் பிசாசினால் சோதிக்கப்பட வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ஆவியானவரால். ஆகவே ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் பிசாசை ஒவ்வொரு நாளும் வெட்கப்படுத்துவார். அடுத்தபடி, உம்முடைய வார்த்தையின்படி என்னை நன்றாய் நடத்தினீர். யார் இந்த வார்த்தையின்படி என்னை அவர் நடத்தணும்? நான் தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர்தான் நான் என்ற அந்த வார்த்தையின்படியும் பரிசுத்த ஆவியானவரின் படியும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாயை திறந்து இன்னைக்கு நான் வார்த்தையின்படி நடக்கணும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும் என்று நீங்கள் சொல்ல 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 நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வேதத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். I am not after blessing. I am seekers of God's kingdom. ஆசீர்வாதத்துக்கு பின்னால நான் இல்லை, நான் அவர் ராஜ்யத்தை தேடுகிறவனாய் இருக்கிறேன். ஆகவே அவர் ராஜ்யத்துக்குள்ளே எனக்கு எல்லாம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்ற வெளிச்சத்தோடு இந்த மனது மறுரூபம் அடைய, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட நீங்கள் சாதனையாளர்களாய் மாறுவீர்கள். சோதனையை சகிப்பீர்கள், சோதனையை ஜெயிப்பீர்கள், தடைகளை தாண்டுவீர்கள். உங்களுக்கு வேதத்தின் ஆசீர்வாதம் பகால் பிராசியம் என்ற அந்த அர்த்தத்தின் படி, பகால் பிராசியம் என்றால் பிரேக் த்ரூ, அந்த அர்த்தத்தின்படி உங்களுக்கு எல்லா தடைகளையும் தேவன் உடைப்பார், நொறுக்குவார். நீங்கள் சுதந்திரித்து அனுபவிப்பவர்களாய், பங்கு கொடுப்பவர்களாய், உங்கள் ஆசீர்வாதத்தை பங்கிடுகிறவர்களாய், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் மேலே நான் பேசுகிறேன், சொல்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வலது பக்கம் இடது பக்கத்து உங்கள் எண்ணத்தை மேலே வைங்க. உங்கள் எண்ணத்தில் தான் எல்லாமே இருக்கு. உங்கள் எண்ணம் கிறிஸ்துவின் எண்ணம், வார்த்தையின் எண்ணம், பரலோக எண்ணம், இயேசுவை பிதாவை மகிமைப்படுத்துகிற எண்ணமாய் இருக்கும் போது 2026 நான் தேவகுமாரன் பிதா இயேசுவை, தேவகுமாரன் இயேசுவை மகிமைப்படுத்தினது போல என்னையும் மகிமைப்படுத்துவார். என் குடும்பத்தை மகிமைப்படுத்துவார். எங்கள் பாஸ்டரை, அவர் பிள்ளைகளை
மகிமைப்படுத்துவார். 2026 தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிற வருடம். எல்லா கரங்களை நல்ல தட்டுங்க. சரி, கிருபை கிருபை, இரக்கம் இரக்கம். அதில் ஒன்று அங்கே சொல்லப்படலை. யாத்ரா 34 என்ன சொல்லப்படலை? அது யூதனுக்கும் புறஜாதிக்கு வைத்திருந்தார் என்று போன வாரம் சொன்னேன். அதுதான் தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவை தந்திரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அது உங்களுக்கு உங்களை யூதனோடு சேர்க்க, யூதனையும் நம்மையும் ஒன்றாக்கி யூதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த பூமியிலே அனுபவிக்க இந்த புதிய ஏற்பாட்டில் அந்த சிலுவையில் இரத்தத்தில் அவர் பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே ஒரு அன்பை வச்சிருந்தார். அந்த அன்பை தான் சிலுவையில் வெளிப்படுத்தினார். அது அங்கே சொல்லப்படலை. ஆனால் மறுபடியும் சொல்கின்றேன், அவருடைய கிருபைக்கு மேலே, அவர் தயவுக்கு மேலே, அவர் இரக்கத்துக்கு மேலே, அவர் சத்தியத்துக்கு மேலே, அவர் உண்மைக்கு மேலே, அவர் அன்பு. இப்போ சொன்ன பாருங்க, இவை எல்லாவற்றுக்கும் மேலே அங்கே யோவான் 3:16 இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்போ அன்பு இப்போ ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. ஆனால் அதை விட ஒன்றை, அங்கே சொல்லப்படாத ஒன்றை இப்போ உங்களுக்கு பவுல் காண்பித்ததை சொல்லி, தீர்க்கதரிசன அட்ரன்ஸ், ஹோலி ஸ்பிரிட் அட்ரன்ஸ். அதாவது நான் பேசுறது இல்லை, எனக்குள் இருந்து ஹோலி ஸ்பிரிட் வாய்ஸ், பரலோக மன்னா, ஹெவன்லி பிரெட், prepare you for the 2026. கர்த்தர் உங்களை என்னை மகிமைப்படுத்துகிற வருடத்துக்கு எனக்குள்ளிருந்து ஆவியானவர் பேசி வருகிறார். ஆகவே ரோமர் 9 அதிகாரம், ரோமர் 9 அதிகாரம் 15-16, ரோமர் 9:15-16 நாம் வாசிப்போம். நீங்களும் வாசிங்க. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சுத்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். மோசேயை நோக்கி சொன்னதான். ஆனால் மோசேயை நோக்கி சொன்னப்ப யாத்ரா 34 இரக்கத்தை சொன்னார், உருக்கத்தை சொல்லலை, மனதுருக்கம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், கிரேஸ் ரெவலேஷன். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. ஐயா, நீ ஓடுனாலும் சரி, விரும்பினாலும் சரி, நல்லது. ஆனால் அதுக்கு மேலே ஆவியானவர் யாரை காண்பிக்கிறார்? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து, இறங்குகிற தேவனாலே 26 சொல்லலையே. இறங்குகிற தேவனாலே 26 எல்லாம் ஆகும், ஆகாதது எல்லாம் ஆகும், ஆக வேண்டியது எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிற
சொல்லலையே. விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும். $100% grace revelation church. சரி, இப்போ இயேசுவின் பிறப்பை தான் இப்போ பேச போகிறேன். அதுலேயும் தேவதூதன் 2 தடவை கிருபை கிருபை என்று மரியாளுக்கு சொல்லுகிறார். 2 தடவை கிருபை கிருபை. அங்கே யாத்ரா 33 2 தடவை கிருபை கிருபை, 2 தடவை இரக்கம் இரக்கம். அங்கே தேவதூதன் மரியாளிடத்தில் ட்வைஸ் கிருபை கிருபை என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே இயேசுவின் பிறப்பிலே லூக்காவிலே 1ஆம் அதிகாரத்தில் 5 தடவை இரக்கம் 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 என்று வருகிறது. அங்கே 2 தடவை மரியாள் இரக்கம் இரக்கம் என்று சொல்வதை பார்க்கிறோம். மறுபடியும் 2 தடவை சகரியா இரக்கம் இரக்கம் என்று சொல்வதை பார்க்கின்றோம். மறுபடியும் 1 தடவை ஜனங்கள் இரக்கம் 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 என்று சொல்வதை பார்க்கிறோம். முதல்ல தீர்க்கதரிசனமாக வருது, நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆகவே இப்போ பர்த்துக்குள்ளே இருக்கிறோம். நான் முதல்ல யோவான் ஸ்நானகன் பர்த்து, அடுத்தது ஜீசஸ் பர்த்து. முதல்ல ஜனங்கள் யோவான் ஸ்நானகன் பர்த்து, பரிசுத்த ஆவியானவர் பர்த்து. இயேசு கிறிஸ்து பர்த்து, பரிசுத்த ஆவியானவர் பர்த்து. ஆகவே உங்களுக்கு எனக்கும் பர்த்தெல்லாம் ஹோலி ஸ்பிரிட். உன்னதமானவர் உன்மேல் நிழல் இடுவார். ஆகவே ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நோ பர்த், ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நோ மேனிஃபெஸ்டேஷன், ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் உள்ளே இருக்கிறது வெளியே வராது, வர முடியாது. ஆகவே ஹோலி ஸ்பிரிட்டு தான் இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமென். உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வருகிறவர் ஹோலி ஸ்பிரிட். ஆகவே இப்போது யோவான் ஸ்நானகன் பர்த்து வந்தோன அயலகத்தார் அல்லது ஜனங்கள் என்ன சொன்னாங்களோ அதை போல பிளஸட் பெண்ணிகளுக்கு, உங்களுக்கு, என்னுடைய தரிசனத்திற்கு, உங்கள் ஆவியில, என் ஆவியில ஆவியானவர் வைத்திருக்கிற அந்த வித்தாகிய வசனத்துக்கு, உங்கள் மனதில் இருக்கிற எதிர்பார்ப்புக்கு, உங்கள் வாயிலே சொல்லுகிற அறிக்கைக்கு, நீங்கள் டைரியில் எழுதுனது கையெழுத்து போட்டதற்கு, அடிக்கடி நான் எக்கால ஊதி பிரகடனப்படுத்தினதற்கு ஜனங்கள் சொல்ல போகிறார்கள். நேஷன்ஸ் என்றால் தேசங்கள், ஜாதிகள். நேஷன்ஸ் ஜாதிகள். அடுத்தபடி பீப்புள் குரூப் ஜனங்கள். அதை சொல்லிட்டு தான் உங்களுக்கு நமக்கு சொல்ல போகிறாங்க. நமக்கு நடக்க போகிற அந்த பர்த்தில் அட் எனி டைம் பர்த், அட் எனி டைம் சூப்பர் நேச்சுரல் காட்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் யுவர் பிலீவ் அண்ட் ஃபெய்த். எனி டைம் நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள இட் மே பி
பெட்டுக்கு போவீங்க, காலையில் பார்த்த ஒரு பெரிய அற்புத நிகழ்வை மக்கள் பார்ப்பா. உங்களுக்கு நடந்த அற்புத நிகழ்வை மக்கள் பார்ப்பார்கள், தேசம் பார்க்கும், ஜாதிகள் பார்ப்பார்கள், ஜனங்கள் பார்ப்பார்கள். அப்பேற்பட்ட பர்த்தை நான் இப்போது ஜனங்கள் சொல்ல போகிறாங்க, தேசம் பார்க்க போகிறது. ஐ ரிப்பீட், லுக்கால தான் செய்தி. 1ஆம் அதிகாரம் 57, 58. எல்லாரும் சத்தம் போட்டு வாசிங்க. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். பிரசவ காலம் நிறைவேறின போது, உங்களுக்கு எனக்கு இப்போ பிரசவ காலம் நிறைவேறுகிற டைம். பிரசவ காலம் நிறைவேறின போது, அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று ஜனங்கள் சொல்றாங்க. கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். நான் இதை எப்படி சொல்கின்றேன் என்றால், அவருடைய அட்ரிபியூட் இரக்கம். இங்கே இரக்கம்தான் வருது. இப்போ உங்கள் அயலகத்தார், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய விசுவாசத்தின்படி, தொடர்ந்து அறிக்கையின்படி உலகம் முழுது இருக்கிற ஜனங்கள், உலகம் முழுது இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இங்கே நடக்கிற பர்த்தை பார்க்க போகிறாங்க. இந்த பர்த்தை பார்த்து அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எப்பா பிளஸட் பெனியல் ஃபேமிலிஸ், பிளஸட் பெனியல் பாஸ்டர், நீங்கள் ரொம்ப நாளாக காத்திருந்தீங்க, ஆனால் இப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்த் வந்துருச்சு. அது என்னவா சொல்ல போகிறாங்க? கர்த்தர் தான்ப்பா, நீங்கள் விசுவாசித்த கர்த்தரப்பா, நீங்கள் காத்திருந்த கர்த்தரப்பா, உங்களிடத்தில் தம்முடைய இரக்கத்தை என்ன பண்ணினார்? விளங்க பண்ணினார் என்று சொல்லி உங்களோடு கூட நம்மோடு கூட என்ன பட போகிறார்கள்? சந்தோஷப்பட போகிறார்கள். ஆகவே 2026 முதலாவது சொன்னேன், காடி எங்களை மகிமை படுத்துகிற வருடம். அதற்கு மேலே கர்த்தருடைய அந்த சூப்பர் நேச்சுரல் பர்த்துக்குள்ளே எல்லாம் சொல்ல போகிறாங்க, உங்கள் கர்த்தர் உங்களை கைவிடலை. நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போகலை. அவர்தான் உங்களிடத்தில், அந்த வார்த்தை முக்கியம், தமது இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று சொல்ல போகிறாங்க, சந்தோஷப்பட போகிறாங்க. ஆகவே மறுபடியும் உங்கள் மனதில் வைக்க வேண்டியது அவருடைய இரக்கம் 2026 விளங்கும் வருடம். கரங்களை தட்டி வலது பக்கம் இடதுபுறம் பார்த்து, அவர் இரக்கம் உங்களுக்கு விளங்குது. அதை பார்த்து அயலகத்தார், உங்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களோடு கூட சந்தோஷப்பட போகிறாங்க. இதை புரிஞ்சிட்டிங்களா? யோவான் சாணன் பர்த்து, பரிசுத்த ஆவியானவர் பர்த்து. நான் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 1:15, லூக்கா 1:15.
15, லூக்கா 1:15 வாசிப்போமா? அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருந்த போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு. எப்போ உள்ள யோவான் ஸ்நானம் இருக்கிறப்பே அவனை பரிசுத்த ஆவியினால நிரப்பிட்டாரப்பா. எத்தனை புரிஞ்சுக்கிறீங்க? உள்ள இருக்கும் போதே அவனை நிரப்பிட்டார். அப்ப உள்ளே நடக்கிற ஒரு நிறைவும் ஒரு முழுமையும் ஒரு பூரணமும் வெளிப்படும். அது பரிசுத்த ஆவியானவரால் உள்ளே நடக்கிற நிகழ்வு. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால் எனக்கு உள்ளே நடக்கிற நிகழ்வு. வெளியே டாடியுடைய இரக்கமாய் இயற்கைக்கு மேலான பிறப்பாக வெளிப்படுவதற்கு நன்றி சொல்லுகிறேன். ஆகவே ஒரு வெளிச்சம், அதாவது உள்ளான மனுஷன் என்ற வெளிச்சம் ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ளே என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைய நான் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு, அவர் தருகிற வார்த்தைக்கு, அவருடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து ஆவியானவரோட நான் இசைந்து நடக்கணும். நான் சுயமா அவசரப்பட்டு ஒன்றுமே செஞ்சிடக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட் என்ன நீங்க நடத்துங்க. இப்போ இயேசுவின் பிறப்பை உங்களுக்கு 1 தீமோத்தேயு 3 காமிக்க போகிறேன். இயேசுவின் பிறப்பு இங்கே இருக்கு. நான் ரெவலேஷன் பேசுகிறவன் இல்லையா? ஆமென். 1 தீமோத்தேயு 3 உங்களுக்கு இயேசுவின் பிறப்பை காமிக்க போகிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. 3:16 வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா. அப்பா ரகசியம்ப்பா. நம்ம ரகசியம் பேசுகிறோம், கிரைஸ்ட் பேசுகிறோம், வெளிப்பாடு பேசுகிறோம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் யாரு? தேவன் தான் கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். என்னங்க நீங்க, என்னங்க? தேவன் தான் மாம்சத்தில், மாம்சத்தை இரத்தத்தையும் உடைய கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். இது ரகசியம். ரகசியம் கிரீக் எடுத்தவங்களுக்கு புரியாது. ரிலிஜன் பீப்புளுக்கு ரகசியம் புரியாது. அவர்கள் மனது குருடு ஆக்கப்பட்டது என்று பவுல் சொல்லுகிறார். மத்தேயு 15 அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக இருக்கிறான் என்று சொல்லி வேதபாரகர், பரிசேயர், மத போதகர்களை இயேசு சொன்னார். அப்ப இயேசுவின் பிறப்பு, யோவான் ஸ்நானன் பிறப்பு உள்ள ஹோலி ஸ்பிரிட். அப்போ இயேசுவின் பிறப்பு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அடுத்து வாசிங்க. ஆவியில. சரி, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு இப்ப மாம்சமா ஆவியா? அல்ல புரியுதா? எனக்கு புரியுதாங்க? உங்களுக்கு புரியுதா?
அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் மாம்சமா ஆவியா? ஏய், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு மாம்சத்தில் தான் இருந்தார், சரீரத்தில் தான் இருந்தார். ஆனால் ஆவி, நீங்களும் நானும் ஆவி, ஆவியின் மனிதன். நீங்களும் நானும் வார்த்தை. சொல்ல புரியுதா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நான் வார்த்தை, அடுத்தது தேவனோடு இருந்தது, இந்த வார்த்தை என்னோடு, அடுத்தது நான் பிதாவோட இருக்கிறது. அந்த பிதாவோடு இருக்கும்போது நான் பிதாவாய் இருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, இப்போ அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனோடு இருக்க 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 தேவனாய் இருந்தது. சரி, இப்போ அதே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள். அப்போ அந்த கிருபையும் சத்தியமும் எனக்குள்ள, அந்த ஸ்ட்ராங், கிருபையும் சத்தியம் வேறு, கிருபை வேறு, சத்தியம் வேறு. கிருபையும் இயேசு கிறிஸ்து, சத்தியம் இயேசு கிறிஸ்து. வெயிட், கிருபையும் தேவனுடைய தன்மை, சத்தியமும் தேவனுடைய தன்மை. கிருபையும் சத்தியமும் நமக்கு உள்ள, கிருபையின் வெளிச்சம் எனக்கு உள்ள, சத்தியமாகிய இயேசுவின் வெளிச்சம் எனக்கு உள்ள. ஆமென். மறுபடியும் லூக்கா 1ல் தேவதூதன் ட்வைஸ் கிருபை கிருபை அப்படின்னா, லூக்கா 1 சொல்லுங்க, லூக்கா 1ல் தேவதூதன் மரியாதை பார்த்து கிருபை கிருபை என்று 2 தடவை சொன்னான். ஆகவே இன்று பரிசுத்த ஆவியானவர் புதிய வருடத்தில் பிரவேசிக்கிற எங்களுக்கு அழுத்தமாய் சொல்லுகிறார், கிருபை கிருபை, இரக்கம் இரக்கம். சரி, லூக்கா 1 இப்போ தான் செய்திக்கு எல்லாம் செய்தி, நான் பேசலை, ஹோலி ஸ்பிரிட் பேசுகிறான். லூக்கா 1:28 வாசிங்க. லூக்கா 1:28, லூக்கா 1:28 வாசிப்போமா? அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். எங்க தேவதூதன் பிரவேசித்து, தேவதூதன் சொன்ன முதல் வார்த்தை கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அப்போ கர்த்தர் இந்த கிருபையை புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க, அவங்களோட இருக்கிறார். கிரியை பண்ணுறாங்க பாருங்க, எஃபர்ட் போடுறாங்க பாருங்க. அந்த ஜபம், இந்த ஜபம், சுத்திகரிப்பு ஜபம், உபவாச ஜபம் இல்லவே இல்லை, ரிலிஜன். ஹலோ, புரிஞ்சுங்களாங்க? கிருபை அங்கே கர்த்தர் இருக்கிறார், கிருபை அங்கே வாழ்த்துதல் வருகிறது. எனக்குள்ள கிருபை இருக்கு. ஆக வாழ்த்துதல் என்றால் ஆசீர்வாதத்தை பேசுதல், ஜீவனை பேசுதல், இயேசு சிலுவையில் செய்து முடித்ததை பேசுதல். நாம் யார், என்னவா இருக்கிறோம், என்னுடையது என்ன, நான் என்ன செய்ய முடியும் என்பதை பேசுதல் தான் வாழ்த்துதல். கர்சனா என்ன தெரியுமா? காயப்படுத்துதல்.
injure the people is curse through the message. செய்தியின் மூலம் ஜனங்களை காயப்படுத்துதல் கர்ஸ். அவங்க கர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜனங்களுக்கு கிருபையை பேசும்போது ஜனங்களை அப்படியே ஆவியை தூக்கி விட்டு அவங்கள ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க, தைரியம் கொடுக்குறாங்க, விசுவாசம் கொடுக்குறாங்க, எதிர்ப்பு கொடுக்குறாங்க. அதுதான் கிருபையின் சுவிசேஷத்தின் செய்தி. எனக்கு புரிஞ்சாங்க? ஹல்லேலூயா. கிருபை ஃபஸ்ட்டு கிருபை சொல்லுகிறார். அடுத்து பாருங்க 30 வாசி 30 வசனம் போடுமா? தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். சொல்லுங்க, கிருபை. கிருபை 2026 கிருபையின் வருடம். எல்லாம் கிருபையினால தான் நமக்கு நடக்க போகுது. எல்லாம் கிருபையினால தான் நமக்கு சம்பவிக்க போகுது. கிருபையினால தான் சூப்பர் நேச்சுரல் பர்த்து. எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க, பிரமிக்க போகிறாங்க. கர்த்தர் பாஸ்டரு ரொம்ப வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் சொன்னது எங்களுக்கும் நடக்க போகுது. அவருக்கு சொன்னது, அவர் சபையாருக்கு சொன்னது அப்படியே பின்னால் போயிடுவேன், நீங்கள் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுவும் கிருபையால் நடந்துருச்சு. எல்லாம் கைதட்டுங்க. இது கிருபை லவ், மெர்சி லவ். அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் உள்ள கிருபை பெற்றவளே பயப்படாதே. மரியாளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். செய்தியோட பர்த் செய்தியோட தேவதூதன் வர்றாரு. ஒரு சபையில் பர்த் செய்தி தான் கொடுக்க வேண்டுமே தவிர அபாசன் செய்தி கொடுக்கக்கூடாது. கருவை தான் அவங்களுக்கு இல்லையே. வெளியே இருக்கிற மக்களுக்கு, ரிலிஜன் பீப்புளுக்கு அவங்களுக்கு கரு என்றால் தேவன் அவங்களுக்குள் துவக்கின அந்த பிகினிங், அவங்களுக்குள் வைத்த விசுவாசம், தரிசனம் கருவே இல்லையே. ஐயா, இங்கே அபார்ட் பண்ணுற செய்தி அல்ல, உங்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை வளர்க்கிற செய்தி. வாவ், உங்களுக்குள்ள இருக்குன்னு தெரியும். எங்கள் ஆவியானவர் பேசிய வசனம் அது உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணது என்று எனக்கு தெரியும். அது உண்மை. ஏன் தெரியும்? வார்த்தை என் மூலம் பேசினது மேலே போய் எப்படி கிரியை செய்தோ அதை போல் நீங்கள் கேட்டீங்க. அது உள்ளே போய் நீங்கள் பேசின வார்த்தை மேலே போய் அதனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு வந்ததோ அதை போல் இங்கே கேட்ட வார்த்தை மேலே போல உங்கள் காதின் வழியாய் உள்ளே போயிருக்கிறது. ஆகவே உள்ளே இருக்கிற அந்த வார்த்தை, அந்த வித்து வெளியே உங்களுக்கு பொருளாக, ஆசீர்வாதமாக, உங்கள் இமேஜினேஷன் திறனை, உங்கள் கற்பனை திறனை இந்த நாளில் ஆவியானவர் உங்களுக்கு அதிகரிக்க பண்ணுவாராக. உங்கள் கற்பனை திறனை, உங்கள் இமேஜினேஷன் திறனை, உங்கள் தரிசனத்தின் திறனை
இதுவரை இருந்ததற்கு மேலாக உங்கள் கற்பனையின் திறனை கண்டு, உங்கள் இமேஜினேஷன் திறனை கண்டு பிசாசே வெட்கப்படும்படி, பரலோக தூதர்கள் சந்தோஷப்படும்படி இந்த டிசம்பர் 25 பரிசுத்த ஆவியானவர் வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, புருஷர்களே, ஸ்திரீகளே, உங்கள் கற்பனையின் திறனை ஆவியானவர் இதுவரை இல்லாத அளவில் உங்களுக்கு அதிகரிக்க பண்ணுவாராக. Everything from your mind. சபையில் ஒருத்தனோட பேசிக்கிட்டு இருந்தேன். பாஸ்டர், நீங்கள் என்ன காரு எதிர்பார்க்குறீங்க? அம்மா, இப்போ என்னெல்லாம் மேலே போயிடுச்சு. அவர் எனக்கு கொடுத்தா பெஸ்ட்டாக தான் தருவார், அதெல்லாம் நினைக்கிறதே இல்லைம்மா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் மெர்சிடிஸ் பென்ஸு ஷோரூமுக்கு தான் போனோம், காரில் உட்காந்து பார்த்துட்டோம். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமா, உங்களுக்கு அதே கார் கொடுப்பார், அதே காரோட சபைக்கு வருவீங்க. இங்கே சபையில் தான் இருக்கிறாங்க. கற்பனை திறன் எவ்வளவு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன் இங்கே பேசின வார்த்தை உள்ளே போய் அது மனசுக்குள்ள அந்த விருப்பத்தை உண்டு பண்ணி ஷோரூமுக்கு போய் அந்த காரை பார்த்து அந்த காரில் உட்காந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே அவங்க காரை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பெற்றுக்கொண்டார்கள். சொல்லுங்க, டாடி என்று பாச கொடுத்த செய்தியின்படி இப்போ பேசிட்டு வர்ற இந்த வார்த்தை என்னுடைய கற்பனை திறனை, வேத வசனத்துக்குள்ளான வாக்கு தத்தங்களுக்கான என் கற்பனை திறனை பிசாசே பார்த்து பயப்படும்படி, தேவதூதர்கள் பார்த்து சந்தோஷப்படும்படி என்னுடைய கற்பனை திறனை பரிசுத்த ஆவியானவரே இதுவரை இல்லாத அளவு பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. அப்போ நான் சொல்லிட்டேன். இது இப்போ மேலே என்ன வச்சதுனால இப்போ கற்பனை திறன் என்று ஆவியானவர் தான் ஃபுல்லாக பேசிக்கிட்டே வர்றாரு. கற்பனை திறன் என்ற உடனே எனக்கு ஒரு என்ன வருது? உங்கள் பாஸ்டருக்கு ஓன் ஃப்ளைட்டுங்க. என்னங்க கையில் பத்தாதுங்க. நீ எனக்கு தட்டினா உனக்கு எல்லாம் தானாக வரும். கற்பனை திறன். பாஸ்டர் வாங்க போகிறீங்களா? இல்லை, எனக்கு வரும். நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் ஃப்ரீயாக நினச்சா உங்களுக்கு ஃப்ரீயாக ஒருத்தர் வாங்கி கொடுப்பான். வேதம் அப்படி சொல்லுது. என் எண்ணம் எல்லாம் வேதத்தில் எனக்கு யாரை கொண்டு எப்படி ஆசீர்வாதம் என்று எழுதியிருக்கிறதோ அதில் தான் என் எண்ணங்கள் இருக்கிறபடியால் என்று சபையார் முன்பாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் என் கற்பனை திறனை என்று பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது, அதாவது 4 வீலரில் இருந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணுகிற 4 வீலரில் இருந்து ஆகாயத்தில் பறக்கிற விமானத்தை நான் எனக்கு சொந்தமாக பிரகடனப்படுத்துகிறேன். உங்கள் கை தட்டல் எனக்கு பிசாசுக்கு இல்லை, பத்தாது. உங்களுக்கு தான் உங்கள் கற்பனை திறன், வாலிபர்கள் கற்பனை திறன்.
வாலிப பிள்ளைகள் கற்பனை திறன், ஒவ்வொரு ஃபேமிலிஸில் கற்பனை திறன். நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் உன்னுடையது. நீ நினைக்கிறது உன்னுடையது. வேதம் சொல்லுது, அவன் மனது எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். வேர் த மைண்ட் கோஸ் த மேன் ஃபாலோஸ். மைண்டு எங்கே போகுதோ அதுக்கு பின்னால் தான் மனுஷன் போகின்றான். என் முன் மனது எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாளில் டிசம்பர் 25 உங்கள் மனதை, உங்கள் மனதின் எண்ணங்களை, மனதின் இமேஜினேஷனை அதை காட்சியாக்குங்கள். அது உங்களுக்கு பொருளாகும். விசுவாசிக்கிறீங்களா? தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அடுத்த வசனம், நீ ஐயா கிருபதாயா கற்பவதி ஆக்கும். கிருபதா உள்ள ஒர்க் அவுட் பண்ணும். நீ கற்பவதி ஆகி. கிருபை கிருபை. நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. அடுத்தது பாருங்க, நான் பேசவே இல்லைங்க, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. இதாங்க செய்தி, ஹோலி ஸ்பிரிட் செய்தி. 34, 35, 34, 35 வாசி. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. அடுத்த வசனம், தேவதூதனுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல், மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் தான் வர்றாரு. பரிசுத்த ஆவிக்குள்ளே என் மேல், உங்கள் மேல் நல்ல மார்னிங் ஆரம்பிக்கிறப்பே ஹோலி ஸ்பிரிட் என் மேலே ஒவ்வொரு ஷேடோ. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பர்த்தை கொண்டு வருகிறவர். பரிசுத்த ஆவியானவர். ஆக்கு சமரா. சரி, இப்போ மரியாள் சொன்ன இரக்கத்தை பார்க்க போகிறோம். 2 வார்த்தை இரக்கம் சொல்லுகிறாள். மரியாள் சொன்ன இரக்கம் 49, 50 அதே அதிகாரம். 49, 50. வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் எங்க, அவர் நாமத்துக்குள்ளதான். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவர் நாமத்தின் வல்லமையினால் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அங்கே உன்னதமானவர் உண்மையில் நிழலிடுவார். இங்கே சொல்லுகிறார், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம், அவர் நாமத்துக்குள்ள, எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நாமத்துக்குள்ள, வானோர் பூதலத்தோர் முழங்கால் யாவும் முடங்குகிற நாமத்துக்கு உள்ளே நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்திரடினார். இந்த வாயில நீதியுண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக அவர் நாமத்தில் அறிக்கை பண்ணப்படும். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல சொல்ல
மகிமையானவைகளை உங்களுக்கு செய்வார், செய்கிறார். நாமம். அடுத்ததான் அடுத்த வசனம் அவரோட இறக்கம் வந்துருச்சு பாருங்க. இப்போ இறக்கத்துக்கு வந்துட்டான். ஐயா, உங்கள் இறக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்காய் தலைமுறைக்கு இறக்கத்தை சொல்லிட்டா. 10 கற்பனையில் ஒன்று சொன்னார், என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்கிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். இவன் சொல்றா, டாடி உங்கள் இரக்கம்தான் தலைமுறைக்கும் உள்ளது. நாங்கள் பயம் என்றால் உங்களை ஹானர் பண்ணுறோம், உங்களை விசுவாசிக்கிறோம். ஹானர் என்றால் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஹானர் என்றால் அவருடைய வார்த்தையை வேல்யூவை மதிப்பது, வார்த்தையின் வேல்யூவை மதிப்பது. ஆமென். அடுத்து சொல்கிறா, அப்போ பாட்டு பாடுற இறக்கத்தை குறித்து அவள் தீர்க்க தரிசனம் பாட்டு பாடுறா. சீக்கிரம் வாசிங்க. தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சதுரடித்தார். அடுத்து பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அடுத்தது பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய். ஐயா, அது பாட்டுக்கு உள்ள ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டார்ல. இவ சொல்லலை, உள்ளே இருந்து ஹோலி ஸ்பிரிட்டு அவர் பாட்டுக்கு கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உள்ளே இருந்து ஹோலி ஸ்பிரிட்டு தீர்க்க தரிசனம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதுதாங்க டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் அவர்கிட்ட போனோன்னே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு அவருக்கு ஹோலி ஸ்பிரிட் பண்ணிட்டா உள்ளே இருந்து ஹோலி ஸ்பிரிட்டு. இப்போ இவளுக்கு உள்ளே இருந்து ஹோலி ஸ்பிரிட் சொன்னதான் இது. நான் காலையில் எந்திரிச்சோன்னையே அவர் வாட்டுக்கு வார்த்தை உள்ளே இருந்து ஹோலி ஸ்பிரிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வார்த்தை தான் வானத்தில் கிரியை செய்கிறது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இது ஹோலி ஸ்பிரிட் வார்த்தை. வல்லமையுடன் மகிமையானவைகளை செய்தார். பாருங்க 46 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது மரியாள் என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அடுத்து 47 என் ஆவி இரட்சகராய் தேவனுக்குள் களி கூறுகிறது. அடுத்து அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஹோலி ஸ்பிரிட் சொன்னது. அடுத்து ஒரு இறக்கம் மறுபடியும் சொல்கிறா. தீர்க்க தரிசனத்தில் நீங்கள் புரியணும். 54 போடுமா? இதை சத்தம் போட்டு வாசிங்க. இறக்கம் வருது, சத்தம் போட்டு வாசிங்க. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இறக்கத்தை விட்டு போகாதீங்க. என்றென்றைக்கும் இறக்கம் செய்ய நினைத்து, இரக்கம் செய்ய நினைத்து. இவன் என்ன சொல்றா? எங்கள் பிதாக்களுக்கு நீங்கள் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. ஐயா, நம்ம ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நம்முடைய முற்பிதாக்கள். ஆகவே இரக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு நாளும் ஐயா இன்னைக்கு இரக்கம், இன்னைக்கு கிருபை, இன்னைக்கு இறக்கம். வெரி ஜஸ்ட் சிம்பிள் வேர்ட். காலையில் மாத்திரம் இல்லை, ஞாபகம் வரும்போதெல்லாம் ஏதாவது வேலைக்கு போகிறீங்களா, இல்லை காலேஜுக்கு போகிறீங்களா, ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட்டு போகிறீங்களா, ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறீங்களா, டாடி இறக்கம், டாடி கிருபை, டாடி இறக்கம், டாடி கிருபை அப்படி சொன்னால் போதும். அங்கே ஹோலி ஸ்பிரிட்டு போன இடத்துல மூவ் பண்ணுவார்.
தேவதூதன் நீங்கள் இரக்கத்தை சொல்லிட்டு போனபடியால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே தேவதூதன் போய் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திடுவார். எதில் இருக்குன்னு கேட்பேன். எல்லாம் இரக்கத்தில் இருக்குன்னு சொல்லணும். எதில் இருக்கு? சரி, எதில் இருக்குன்னு கேட்பேன். எல்லாம் அவர் கிருபையில தான். இப்படி சொல்லணும், எல்லாம் அவர் கிருபையில தான் இருக்கு. எதில் இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம், தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார், ஆதரித்தார். ஐயா, ஆண்டவர் இரக்கத்துக்குள்ள 2026 நீங்கள் நான் அவருடைய பிள்ளைகள், உங்களை பரலோக டாடி ஆதரிப்பார். எப்பா, நான் உன் டாடிப்பா, நான் உன்னோட இருக்கிறேன்ப்பா, நீ போ. உனக்குள்ள எண்ணத்தை வச்சது நான். உங்கள் பாஸ்ட் வேற எண்ணத்தின் திறனை ரொம்ப அதிகரிக்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்குள்ள இமேஜினேஷன், எண்ணத்தின் திறன் இப்போ ரொம்ப பெருசாகிட்டே இருக்கு. ஆகவே நீ போ, நான் அங்கே உனக்கு ஆதரிப்பேன், ஆதரவாக இருப்பேன். இதாங்க 2 தடவை மரியாள் சொன்ன இரக்கம் என்ற வார்த்தை. மறுபடியும் நான் மட்டும் வாசிக்கிறேன். 50ஆம் வசனம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. 54ஆம் வசனம், நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்தே. ட்வைஸ் இரக்கம். அடுத்தபடி செய்தி ஆரம்பித்ததே அதில் தான் ஆரம்பித்தேன். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். அதாவது யோவான் ஸ்நானகன் பிறந்த உடனே அயலகத்தார், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து வாசிக்கிற பாருங்க. 57, 58, எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை, இது வெளியே இருக்க ஆட்கள் வந்து அவன் சொல்றாயா, எப்பா ஆண்டவர் இரக்கத்தை வெளியே இருக்கிற வந்து சொல்றா. எத்தனை புரியுறீங்க? ஓ கூ ஆஹா ஆஹா. அடுத்தபடி சகரியா இரக்கம் சொன்னது. தீர்க்க தரிசனத்தில் இரக்கம் என்ற வார்த்தையை சொன்ன அந்த ப்ராஃபஸியை கனெக்ஷன் உங்களுக்கு பண்ண போகிறேன். 1ஆம் அதிகாரம் 67, 68, 69 வாசிங்க. எல்லாம் சத்தம் போட்டு வாசிங்க, எல்லாம் சத்தம் போட்டு வாசிங்க. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவனும் இரக்கத்தை தான் சொல்றான். பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவன் கிருபையை தான் சொல்லுவான். பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவன் இயேசுவை தான் பிரசங்கம் பண்ணுவான். பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவன் அவர் முடிச்சுட்டாருப்பா சொல்லுவான். பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாய் போடுமா. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை, உங்களுக்கு எவ்வளோ வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா, அந்த வாக்குத்தத்தத்தை அவர் இரக்கத்துக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க? வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் டாடிகா என் பரிசுத்தத்தினாலேயோ என் உண்மையினாலேயோ அவர் செய்கிறதே அல்ல,
அவருடைய இரக்கத்தினாலே எனக்கு டாடி காட் எல்லா வாக்குத்தத்தங்களையும் எனக்கு பொருளாக்குகிறார். வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை எனக்கு செய்கிறார். ஆமென். சரி, நான் முடிச்சிடுறேன், என்ன டைம் ஆகிட்டே இருக்கு. மறுபடியும் ஒரு இரக்கத்தை காமிச்சு உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஏன்னா இதெல்லாம் டைம் ஆகும். 77 வசனம், 77 இல்லை 76 77 77. நீயோ பாலகனே, உன்னதமானோடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண இருங்க. யோவான் ஸ்நானனுக்கு தீர்க்க தரிசனமாய் அப்பா சொல்றார், சகரியா சொல்லுகிறார், நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும். அடுத்து அடுத்த வசனம், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். இன்னொன்று எக்ஸ்ட்ரா போடுறாரு, நமது தேவனுடைய இரக்கம் சொல்லலை, உருக்கமான இரக்கத்தினால நீ என்ன பண்ண போற, நீ அவருக்கு முன்பாக போய் அவர் பாவ மன்னிப்ப ஜனங்களுக்கு ரட்சிப்பா நீ சொல்ல போற. ஆனால் ஒன்று உனக்கு சொல்கிறேன், நீ ஒன்றை புரிஞ்சுக்கணும், அவருடைய உருக்கமான இரக்கத்துக்குள்ளதான் நீ போகணும். புரிஞ்சாங்க? நீ எங்கே போனாலும் அவர் உருக்கத்தோட அவர் இரக்கத்தோட தான் நீ போகணும். அவர் உருக்கத்தோட அவர் இரக்கத்தோட பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நீ ஜனங்களுக்கு சொல்லணும். ஈவு இல்லாத ஆட்கள், நியாயப்பிரமாண ஆட்கள், ஜனங்கள் மேல் ஆக்கணையை பேசுகிறவர்கள், ஜனங்கள் மேல் நுகத்தை வைப்பவர்கள், அப்படிப்பட்ட சபை. நீங்கள் கர்த்தர் தெளிவாக பேசுகிறாரு, கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு பயப்படுதல்லாம் கீழ்ப்படிதல்னு சொன்னேன். இப்போ வார்த்தை பேசப்பட்டுச்சு, கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் வார்த்தையை வேல்யூ பண்ணணும். நமது தேவனுடைய உறக்கமான இரக்கத்தினாலே அங்கே சொல்லிட்டு இப்போ 78 79 போடுமா. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சேர்ந்திருக்கிறது. இயேசுவின் தீர்க்க தரிசனத்தை இங்கே சகரியா சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு அதாயா வெளிச்சம்தான் மக்களுக்கு தரணும். இயேசுதான் வெளிச்சம், இயேசுதான் ஒளி. வெளிச்சத்தில் வெளிச்சத்தை மக்களுக்கு தரணும். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். நெக்ஸ்ட், நம்முடைய கால்களை பார்த்தீங்களா, எந்த வழியில் சபையாரை எந்த வழியில் நடத்தணும்? சபையாருக்கு எதை பேசணும்? சமாதானத்தின் சுவிசேஷத்தை. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும். இங்கே பாருங்க, இரக்கத்தினாலே, மேலே இருக்கிற டாடியுடைய இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோ. இயேசு யாருன்னு கேட்பேன். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் சொல்லணும். இயேசு யாரு? நல்லா சொல்லுங்களேன், சத்தம் போட்டு சொல்லுங்களேன். இயேசு யாரு?
உன்னதத்திலிருந்து தோன்றிய, யாருக்கு தோன்றிய அருணோதயம்? எனக்கு, நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம சந்ததிக்கு. இயேசு யாரு? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்றால் காலை வெளிச்சம். ஐயா, விடியற் காலத்தில் அழுகை தங்கும். உங்களுக்கு 2026 களிப்பு உண்டாக்கும் விடியற்காலம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்பு உண்டாகும். களிப்புண்டாகும் விடியற்காலம். ஏசாயா 54ன்னு நினைக்கிறேன், இல்லை வார்த்தை வாசிக்க வேண்டாம். விடியற்கால வெளிச்சத்தை போல உன் சுக வாழ்வு தொழுக்கும். களிப்புண்டாக்கும் விடியற்காலம் 2026 விடியற்காலத்து வெளிச்சத்தை போல உன் சுக வாழ்வு துளிர்க்கும். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை, அவர் நம்ம எப்படியோ போயிட்டு இருந்த ஒரு சந்திப்பு வந்துச்சு பாருங்க. அந்த சந்திப்பை கொஞ்சம் நினச்சி பாருங்க. கோபக்கணையின் பிள்ளைகளாக இருந்தோம், மாம்சமும் மனசும் விரும்பினதை செஞ்சோம். ஆனால் ஒரு சந்திப்பு வந்துச்சு, ஒரு தொடுதல் வந்துச்சு. யாரோ ஒருத்தர் எனக்கு சுவிசேஷத்தை சொன்னார். எப்படியோ எனக்குள்ள ஆண்டவர் கிரியை செஞ்சார். அந்த சந்திப்பு வந்துச்சு பாருங்க. அது உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயத்தினால் வந்த சந்திப்பு. அந்த சந்திப்பிலிருந்து என்று வரை நம்மளை வளர்த்துக்கிட்டு வர்றாரு, ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு, கனப்படுத்திட்டு வர்றாரு, மேன்மைப்படுத்திட்டு வர்றாரு. பரலோக டாடியுடைய இரக்கத்தினாலே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் 2026 உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாய் உங்கள் மேல் இருப்பாராக. 2026 ஒவ்வொரு நாளும் எல்லா ஏரியாவிலும் எல்லா பகுதியிலும் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்றால் உதிப்பது. உங்களுக்குள் அந்த வெளிச்சம் உதித்து கொண்டே இருக்கட்டும், அந்த கிருபை உதித்து கொண்டே இருக்கட்டும், அந்த இரக்கம் உதித்து கொண்டே இருக்கட்டும், அந்த அன்பு உதித்து கொண்டே இருக்கட்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டுக்கொண்டே இருப்பாராக. சொல்லி முடிக்கிறேன். உங்கள் கற்பனையின் திறனை ஆவியானவர் உதவியோடு இதுவரை இல்லாத அளவில் உங்கள் இமாஜினேஷன், கற்பனையின் திறனை ஆவியானவர் உங்களுக்குள்ளே போடுவார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே தோன்ற பண்ணுவார். ஆகவே 2026 நம் எல்லாருடைய கற்பனை திறன் மேலாக, பிசாசு பயப்படும்படியாக, தேவதூதர்கள் மகிழும்படியாக, மக்களே, பிள்ளைகளே, வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, எவ்வொரு ஃபேமிலிஸ், புதுசாக வந்தவங்க, லைவில் இருக்கிறவங்க, பார்க்க போகிறவங்க, உங்கள் கற்பனையின் திறனை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரிக்க பண்ணும்படி ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லா கரங்களை 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 கற்பனையின் திறனை எல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் பாருங்க. நம்ம குழந்தை பிள்ளை எல்லாம் கரங்களை தட்டுக்களை, பிள்ளை எல்லாம் கரங்களை தட்டுக்களை. ஆமென். சொல்லுங்க. பரலோக பிதாவே, போன வாரமோ கிருபை கிருபை, இறக்கம் இறக்கம் கேட்டப்பா. இந்த வாரமும் கிருபை கிருபை, இறக்கம் இறக்கம் கேட்டப்பா.
எங்களுக்கு கிருபையிலையும் இரக்கத்திலையும் பிதாவின் அன்பிலையும் பிதாவின் மனதுருக்கத்திலையும் இயேசுவின் கீழ்ப்படிதலுக்குள்ளும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளதா எங்களுக்கு எல்லாமே இருக்கப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசிக்கு எங்களை கிருபையாக கொண்டு வந்தீர். உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.